அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது தமிழ்நாட்டில் வட இந்தியா போல நமக்கு அண்டை மாநிலமாக இருக்கிற கர்நாடகாவில் அடிக்கடி நடக்கும் ஆயாராம் கயாராம் அரசியல் துவங்கிவிட்டதோ என்று பேசுகிற அளவுக்கு அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதாக இந்த கணக்கீடுகள் செய்கிற தேர்தல் ஆய்வு செய்கிற கம்பெனிகள் அவர்களுடைய தரவுகள் இதை சொல்வதாக நமக்கான பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு செய்தியை கூட இனிமேல் கொடுக்க முடியாத சூழல் தமிழ்நாட்டில் ஏற்படுகிறது. எப்படி வட இந்திய மாநிலங்களில் இப்படி திடீர் என்று ஒரு கூட்டமாக சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அணி மாறுவார்களோ கட்சி மாறுவார்களோ அது போன்ற ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்துவிட்டது. இது கட்சி வேறுபாடின்றி எல்லா அரசியல்வாதிகளையும் தொற்றி கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றதா என்று பார்த்தால் அதையும் அப்படி சொல்லிவிட முடியாது. அதற்கு முன்னரே கூட அந்த மனநிலை இருந்திருக்கலாம். ஆனால் அது இப்பொழுது வெளிப்பட தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்லுகிறார்கள். ஒரு அரசியல் கட்சி என்றால் அதற்கான கொள்கைகள், அதற்கான தொண்டர்கள், அதற்கான அபிமானிகள், அந்த கட்சியினுடைய அனுதாபிகள் என்று சில பேர் இருப்பார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை அந்தந்த கட்சியினுடைய வலுவுக்கு ஏற்ப மாறும். ஒரு 10 கோடி மக்கள் தொகை இருக்கிற மாநிலத்தில் கூட இப்படியான கட்டமைப்புடைய கட்சிகளுக்கு 50 லட்சம் 1 கோடி என்று கூட அனுதாபிகள் இருப்பார்கள், ஆதரவாளர்கள் இருப்பார்கள், தொண்டர்கள் இருப்பார்கள். தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு 50 லட்சம் வாக்குகள் என்பது அசைக்க முடியாத ஒரு வாக்கு வங்கியாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த வாக்கு வங்கிகள் ஒரு காலகட்டத்தில் அது வெற்றி பெறுகிற போது 1 கோடியை தொடும், தோல்வி அடையும் போது குறையும். மக்கள் வாக்களிப்பது அவர்களுடைய வாக்கு என்பது வேறு. ஆனால் இந்த அனுதாப வாக்குகள், அந்த கட்சிக்கு மட்டுமே அனுதாபிகளாக இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியின் கொள்கையின் பால் தீவிர பற்று கொண்டு அந்த கட்சியில இணைந்திருக்கிற தொண்டர்கள், அல்லது வேறு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாக கீழ்மட்ட நிர்வாகிகளாக இருக்கிற பிரதிநிதிகள், இவர்கள் அந்த கட்சியில் இருப்பது என்பது தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வாக்கு வங்கி இப்படியான உறுப்பினர்களை கொண்டு இருக்கு. ஆனா அது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் அடைந்திருக்கு. அது திமுக தொடங்கி அதிமுக தொடங்கி எல்லா அரசியல் கட்சிகளிலும் அது நிகழத் தொடங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது என்று சொல்லுகிறார். இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கிற நடிகர் விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் 35% வாக்குகளை பெற்றிருக்கிறது. 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது கூட அவர் இவ்வளவு வாக்குகளை பெறவில்லை. அவர் 30% தாண்டல. அப்ப 4 முனை போட்டி நிலவியது, ஜனதா, காங்கிரஸ், திமுக, அதிமுக என்று. அதிமுக மார்க்சிய கம்யூனிஸ்டோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. மற்ற இதர கட்சிகளோடு கூட்டணி அமைத்து திமுக, காங்கிரஸ், ஜனதா என்றெல்லாம் நின்றபோது கூட அதிமுக அந்த வாக்கு வங்கியை பெற முடியவில்லை, அவ்வளவு வாக்குகளை பெற முடியவில்லை. ஆனால் இந்த முறை விஜய்க்கு பெற்றிருக்கிற அந்த வாக்கு வங்கி அவருடனேயே பயணிக்கிறதா என்றால் அதில் கூட சந்தேகம் இருக்கிறது என்றுதான் இந்த ஆய்வுகள் தெரிவிக்கும். அதற்காக அவருக்கு செல்வாக்கு குறைகிறது என்று நாம் சொல்ல வரவில்லை. அதற்கான நேரமும் அவகாசமும் இன்னும் வரவில்லை. 3 மாத காலம்தான், 100 நாள் தான் ஆகியிருக்கிறது. இந்த 100 நாள் குள்ளாக ஒரு ஆட்சியை மதிப்பிடுவது, செல்வாக்கை கணிப்பது என்பது மிக கடினம். அதற்குள்ளாக நாம் போகவில்லை. ஆனால் அவருக்கான அந்த 35% கூட அவருடனேயே பயணிக்காது என்பதுதான் இந்த கணக்கீடுகள் சொல்வது. அப்படி என்றால் அவருடைய செயல்பாட்டை பொறுத்து, அவர் கட்சி நடத்துவதை பொறுத்துதான் அந்த வாக்கு தேர்தல் காலத்தில் அவருக்கு துணை புரியும் என்கிற மாதிரியான கணக்கீடுகள் தான் இப்பொழுது வருகிறது. இப்பொழுது திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளிலும் இருக்கிற அடிமட்ட தீவிரமான கொள்கை பிடிப்பு உள்ள தொண்டர்களை தவிர, அதிலும் குறிப்பாக காவேரி டெல்டா போன்ற மாவட்டங்கள் அரசியல் ரீதியாக ஒரு கொள்கையை பற்றி கொண்டால் அதிலிருந்து மாறாமல் இருப்பது என்பது போன்ற தோற்றமுடைய இந்த விழுப்புரத்தின் சில பகுதிகள், கடலூர் தொடங்கி பழைய காவேரி பாய்கிற டெல்டா பகுதிகள் எப்போதும் ஒரு கட்சி சார்ந்த அரசியலை நோக்கி பயணிக்கக்கூடிய அனுதாபிகள், தொண்டர்கள் அதிகமாக இருக்கக்கூடாது. அதனாலதான் திமுக, அதிமுக அவ்வளவு எளிதாக இன்னமும் விஜய் கட்சியால் வீழ்த்தப்பட முடியாத வாக்கு வங்கி அவை இந்த தேர்தலில் கூட காண்பித்திருக்கிறார்கள் டெல்டாவில். ஆனால் மற்ற பகுதிகள் அப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே அந்த பகுதிகளிலெல்லாம் ஏற்படுகிற மாற்றங்கள் இப்பொழுது டெல்டாவிலும் எதிரொலிக்கிறது. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில்
மாற்று அரசியலை நோக்கிய சிந்தனை அல்ல. இந்த கட்சியை பிடிக்கவில்லை, அந்த கட்சிக்கு போக வேண்டும் என்ற மாற்று சிந்தனை இருப்பதாகவும் தெரியவில்லை என்றுதான் அந்த ஆய்வில் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் மக்கள் மனநிலையில் அப்படி என்னத்தான் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தங்களுக்கு பிடித்தமானவர் யார் என்று அந்த நேரத்தில் உணர்கிறார்களோ, அந்த தேர்தல் காலத்தில் உணர்கிறார்களோ, அவர்களை நோக்கி வாக்குகள் மாறக்கூடும். இந்த வாக்கு சதவீதம் என்பது முன்னரெல்லாம் ஸ்விங் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு 5% இருந்தது. ஒரு வாக்கு வங்கி திமுகவுக்கு 20%, அண்ணா திமுகவுக்கு 25%. ஒரு காலகட்டத்தில் அண்ணா திமுக தோற்கிற போது திமுகவுக்கு 25%, அண்ணா திமுகவுக்கு 20% என்று இருக்கும். ஒரு 10% வாக்குகள் இங்கும் அங்குமாக போகக்கூடியது. யாரை வெற்றி பெற வேண்டும், வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த பக்கம் அது சாயும் போது திமுகவோ அண்ணா திமுகவோ கூடுதலாக அந்த 10% வாக்குகளை பெற்று வெற்றி பெறும். இதுதான் நிலை. அப்படித்தான் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறாரா என்றால் இல்லை. அவருக்கு 35% வாக்குகள் எங்கிருந்து வந்திருக்கு? அவர் ஏற்கனவே ஒரு அமைப்பு இல்லை, ஒரு கட்சி இல்லை, வந்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு அந்த வாக்குகள் கிடைத்தது என்று சொன்னால் அது திமுகவில் ஏற்பட்ட பிளவு. ஒரு 10% வாக்குகள் இல்லாவிட்டாலும் ஒரு 8-7% வாக்குகளாவது குறைந்தபட்சம் அவருக்கு முன்னாலே உறுதி செய்யப்பட்ட கட்சி வாக்குகள், திமுகவில் இருந்து வெளியேறிய தொண்டர்கள். அப்போ அதோட அடிஷ்னலா எம்ஜிஆருடைய ரசிகர்கள், வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள், ரசிகைகள், இவர்களினுடைய வாக்கு. ஆனால் விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த 35% வாக்குகள் என்பது அவருடைய ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ரசிகர் மன்றம் என்று வைத்துக் கொண்டால் கூட 5% தாண்டாது. மீதி 30% வாக்குகள் கிடைத்திருப்பது, 28-27% வாக்குகள் கிடைத்திருப்பது என்பதெல்லாம் எப்படி என்று பார்க்கிற போது அதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டிருக்கிற மனமாற்றத்தை காட்டுகிறது. இனி இந்த கட்சிக்கு தான் நாம் என்ற சார்பை எடுக்காதவர்களினுடைய எண்ணிக்கை 25-30% தாண்டுகிறது. எனவே அந்த வாக்குகள் இனி யாருக்கு கிடைக்கிறதோ, அவர் யாராக இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சிக்கு வரும் என்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. நாளைக்கே விஜய்க்கு மாற்றாக விஜய் தோற்கிறார், விஜய் செல்வாக்கு இழக்கிறார் என்றால் அந்த இடத்தை திமுக பிடித்துக் கொள்ளும், அதிமுக பிடித்துக் கொள்ளும் என்று சொல்ல முடியாத சூழல் இருக்கிறது. விஜய் தோற்பார், ஆனால் யார் வெற்றி பெறுவார் என்ற நிலை இந்த கட்சிக்குத்தான் என்று சொல்ல முடியாத சூழல் இருப்பதாக அரசியல் கணக்கெடுப்புகள் தெரிவிக்கின்றன. இதை உணர்ந்தோ என்னவோ அரசியல்வாதிகள் மத்தியிலும் மாற்றங்கள் வெகு வேகமாக நடக்கிறது. கடந்த சில மாதங்களாக நடைபெற்ற மாற்றங்களை விட திரைமறைவில் இப்பொழுது சில வாரங்களாக நடைபெறுகிற மாற்றங்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் போக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் போக்கு கூட அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. எந்த ஏமாற்றத்தையும் இனிமேல் ஏற்றுக்கொள்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அரசியல்வாதிகளும் தயாராக இல்லை. ஏனென்றால் காலம் நிச்சயமற்றதாக இருக்கிறது. இனி அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு நம்முடைய அரசியல் கட்சி எப்படி இருக்கும், அந்த அரசியல் கட்சியில் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்று சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த மனம் மாறக்கூடிய சட்டமன்ற சஞ்சலத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். இவருடைய எண்ணிக்கையும் எப்படி, நான் தேர்தல் காலத்தில் ஸ்விங்கு என்பது 5% வாக்குகள், இங்கும் அங்குமாக மாறக்கூடிய வாக்குகள் என்று இருப்பது இப்போது 30-28 என்று அதிகரித்திருக்கிறதோ, அது போல இந்த அரசியல்வாதிகள், இந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் மாற்றம் என்பது தமிழ்நாட்டுக்கு புதிதில்லை. ஏற்கனவே கட்சி மாறுவது நடந்திருக்கு. தோற்ற கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியிலே போய் சேருபவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது 2 சட்டமன்ற உறுப்பினர் போனால் பெரிய விஷயம். அவரும் ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக அந்த தேர்தலில் போட்டியிடுவார் என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது ஒரு கலாச்சாரம் நமக்கு தெரியும். இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுகவில் இருந்து பிரிந்து விஜய் கட்சியை ஆதரித்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் கூட நாம் கணித்தவாறு, நாம் இப்பொழுது சொன்ன மாதிரி, அதாவது இந்த கணிப்பு என்று நான் சொல்வது இந்த ஆய்வு முடிவுகள், இந்த 1 மாத காலத்திற்குள்ளாக வருகிற செய்திகள் சொல்லுகிற இந்த அனுதாபிகள், ஆதரவாளர்கள், இவர்களெல்லாம் இந்த கட்சிக்கு உரியவர்கள் என்று சொல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதால் இதை அரசியல்வாதிகள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மை விட வெகு வேகமாக களத்தை புரிந்து கொள்ளும் தன்மை வாய்ந்தவர்கள். அவர்களுடைய உள்மனசுக்கு அது தெரியும், இது நிற்கும், நிற்காது, வெற்றி தரும், தராது என்று. எனவே அவர்கள் தெளிவாக முடிவெடுக்கிறார்களோ, இதை நோக்கி இப்படித்தான் என்று பயணிக்க முடியாது. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்திற்கு விஜயோடு இருந்தால் ஒரு தன் நிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு
ஒருவருக்கு உதவ வேண்டும் என்றால் கூட அதற்கும் ஆட்சி பலம் தேவைப்படுகிறது என்ற நிலை, அல்லது தங்களுக்கான செல்வாக்கை, தங்களுக்கான வாய்ப்பை, அதில் இருக்கிற பதவி சுகம், அதில் கிடைக்கிற வேறு விதமான எதிர்பார்ப்புகள், இவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக போவது என்பது இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. இதைத்தான் இந்த கணக்கீடுகள் சொல்லுகின்றன. எனவே விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த 35% வாக்கு வங்கியாக கருத முடியாது என்று சொல்கிறார்கள். அது கூட ஒரு 7 முதல் 8%த்திற்குள்ளாகத்தான். அவர்களுடைய ரசிகர்களுடைய எண்ணிக்கை இப்போ 1,70,80 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் என்றால் அதில் 10% என்பதே 17 லட்சம். இது 10% கூட இல்லை என்று சொல்கிற ஒரு 17 லட்சம் ரசிகர்கள் கூட இருக்க மாட்டார்கள். அதிகபட்சமாக 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் பேர் தான் விஜய்க்கு ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் அரசியல் ரீதியாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவரோடு தொடர்ந்து பயணிப்பார்கள். மற்றவர்களினுடைய நிலை அப்படி சொல்ல முடியாது. சரி, அப்படி என்றால் விஜய்க்கு செல்வாக்கு குறையுமானால் அவர் தோற்கடிக்கப்படுவாரானால் மாற்று இவர்தான், இந்த கட்சி தான், திமுக இல்லைன்னா தான் அதிமுக தான் திமுக என்று சொல்லப்பட்ட நிலை மாதிரி, விஜய் இல்லை என்றால் திமுக வருமா, அதிமுக வருமா என்று சொல்ல முடியாத சூழல் இருப்பதாக சொல்கிறார்கள். இதை இந்த கட்சிகள் தங்களை வலுப்படுத்தி கொண்டால் கூட அது தொடருமா? அவர்கள் மக்களை ஈர்க்கக்கூடியவர்களாக மாறினால் கூட அந்த நிலை தொடருமா என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. மக்கள் மீண்டும் அவர்களை நாடும் போக்கு இருக்கிறதா என்பதும் சந்தேகமாக இருக்கிறது. இவருக்கும் தொடர்ந்து அந்த ஆதரவு நீடிக்குமா என்பதும் சந்தேகமாக இருக்கிறது என்று சொன்னால், மக்கள் மனநிலை என்பது அந்த நேரத்தில் யார் சரியானவர் என்று நினைக்கிறார்களோ அவர்களை நோக்கி பயணிப்பது என்ற மனநிலைக்கு எல்லா கட்சியிலும் இருக்கிற முன்னணி அனுதாபிகள் வருகிற போது அரசியல் கட்சிகளினுடைய வாக்கு வங்கிகளுக்கு எந்த செல்வாக்கும் இருக்காது என்கிற முடிவுதான் இப்போதைக்கு நமக்கு தெரிகிறது. நடந்து முடிந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முதலமைச்சர் மீது கொண்டு வரப்பட்டது. இந்த தமிழக அரசின் மீது, தமிழக வெற்றி கழக அரசின் மீது கொண்டு வரப்பட்டது. இனிமேல் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது 180 நாட்கள் கழித்து, அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட 180வது நாளுக்கு பிறகுதான் இன்னொரு நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டமன்றத்துக்கு வரும். அந்த நிலையில் இப்பொழுது சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருமா என்ற பேச்சு ஓடிக்கொண்டிருக்கு. அதை பற்றி நம்ம இன்னொரு காணொளியில் தெளிவாக பார்ப்போம். அதுவரை உங்களுக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தடுத்த தகவல் கிடைக்கும்போது நான் உங்களோடு பயணிக்க விரும்புகிறேன். சில செய்திகளை நான் இன்ஃபோகிராஃபிக் அந்த படம் மூலமாக அளித்திருக்கிறேன். அதையும் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.